நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெண்முரசு கிராதம் அத்தியாயம் 64. காளிக காட்டின் பசுந்தட பாதையில் நடந்தபடி சண்டன் சொன்னான். காளிக குடியின் பொதுமுற்றத்தில் அமைந்த 108 கால் கொண்ட குறுத்தோலை பந்தலில் காளிக பெருங்குளத்தின் 12 குடிமூத்தார் அவை அமர்ந்திருக்க, குடிகள் அனைவரும் அரிமலரிட்டு வாழ்த்த தலை குனிந்து அடி எண்ணி நடந்து வந்த காளியை தாய்மாமன் கைப்பற்றி கொண்டு வந்து மன்று நிறுத்தினார். தந்தையும் தாயும் வாழ்த்த அவள் மலர் மாலை சூடி மனை அமர்ந்தாள். குறவையிட்டு வாழ்த்தினர் இளமகளிர், வாழ்த்தொலி எழுப்பினர் இளைஞர். முழவுகளும் கொம்புகளும் முழங்கின. உச்சி மரத்தின் முகட்டில் ஏறி அமர்ந்து முழவிசித்து காட்டுக்கு செய்தி அறிவித்தனர். குடிமூத்தார் கேட்டபோது தன் பெயரை காளையன் என்றும் பைனாக பெருங்குலத்தான் என்றும் அவன் சொன்னான். காளி அவனுக்கு உகந்த இணையே என்றனர் பெண்கள். அவள் அருகே அவன் நின்றபோது அந்தியும் இரவும் என தெரிந்தனர். கருமையும் செம்மையும் கூடிய அழகிய குனிமுத்து அவர்களின் இணைவு என குழந்தைகள் எண்ணினர். கரியில் எழும் கனல் என்று எண்ணினர் குடிமூத்தோர். சிறுபறை அடித்து பாடி குல தெய்வங்களையும் நேத்தாரையும் வழுத்தி பூசகரவனை அக்குலத்திற்குள் எடுத்து கொண்டார். அவள் தந்தை கராளர் அவன் கையில் ஒரு கீரலிட்டு குருதி சொட்டு எடுத்து நீரில் கலந்து தங்கள் குடிகள் மேல் வீசினார். தான் அணிந்த எருக்கு மாலையை அவளுக்கு அவன் அணிவித்தான். அவள் காந்தள் மாலையை அவனுக்கு சூட்டினாள். தாய்மாமன் அவள் கைப்பற்றி அவனுக்கு அளிக்க அரிமலர் பொழிந்த திரையில் மறைந்தது அக்காட்சி. விம்மி அழுதபடி அன்னை தன் கணவன் தோளில் சாய்ந்து கொண்டாள். அவர்கள் கை தொட்டு கொண்ட போது தொலைவில் இடி முழங்கியது. மின் ஒன்று காட்டை ஒளிரச் செய்து கடந்து சென்றது. வானம் ஒரு தூவலாக மாறி மெல்ல மண் படிந்த போது இளமழை பெய்யலாயிற்று. 12 நாட்கள் இல்லால் குடியில் புதுமணம் ஆடிவிட்டு அவள் அன்னையும் தந்தையும் குடியும் சுற்றமும் கண்ணீருடன் சூழ்ந்து விடை கொடுக்க அவள் கைப்பற்றி அழைத்து காட்டுக்கு சென்றான். அவள் கண்ணம் தொட்டு வாழ்த்தி கை முத்தினர் அன்னையர். அவள் கை தொட்டு நெஞ்சில் வைத்து ஏங்கினர் கண்ணியர். தாழ்பணிகையில் தலை தொட்டு வாழ்த்தினர் முது தந்தையர். வலக்கால் எடுத்து வைத்து அவள் அக்குடியின் எல்லை கடந்த போது அந்தி விழுந்தது போல் அங்கு இருள் சூழ்ந்தது. நெஞ்சு கழுழ்ந்தபடி அன்னை நிலத்தமைந்து வெம்மி அழுதாள். அனைவரும் சோர்ந்து எடை கொண்ட உடல் சுமந்தவர்கள் போல் ஆங்காங்கே அமர்ந்தனர். அவர்கள் சென்று மறைந்த சித்திரம் விழிகளில் எஞ்சி இருக்க அப்பாதையை நோக்கினர். அவன் அணிந்த எலும்பு மணி மாலையும் அவள் சூடிய கல்மணி நகைகளும் ஒலிக்கும் கிலுக்கம் நெடுநேரம் கேட்டுக்கொண்டிருந்தது. பின்னர் அது எப்போதும் அக்காட்டில் இருந்தது. 100 வளைவு கொண்டாலை என வடக்கே எழுந்த விந்திய மலையின் உச்சியில் அமைந்த மலை குகை முப்பிரிவேல் போல் 3 வழிகளாக இறங்கி மண்ணுக்கடியில் சென்று பாதாள அனலை அள்ளி வந்தது. அவன் அக்குகையில் அவளுடன் வாழ்ந்தான். காலத்தை கணத்துளிகளாக்கி ஒவ்வொரு துளியையும் ஒரு முழு வாழ்வென்றாக்கி அவளுடன் அவன் காதலாடினான். 10 விரல் நகங்களிலும் விழி கொண்டு அவள் உடலை அறிந்தான். முத்தங்களால் அவளை துளி துளியாக உண்டு உண்டு மீட்டான். தேனில் பிறந்து தேன் உண்டு தேன் திளைக்கும் தேன் புழுவென அவளில் இருந்தான். விழிகளை விழிகளுடன் கோத்து அவள் உள்ளத்தமைந்து சொற்களை எல்லாம் தான் உறிஞ்சி கொண்டான். சொல்லற்ற அமைதியில் இருவரும் ஒன்றென ஆனபோது சூழ்ந்திருந்த புவி பரப்பனைத்தும் செயல்கள் ஒரு கணம் நிலைத்து இருண்டன. பின் ஆம் என்று அவை நிலை மீண்டன. பறவைகள் எங்கோ வாழ் என்றும் ஈன்றவளே என்றும் கூவி உயிர் கொண்டன. அவள் அவனை செவ்விழிகளால் நோக்கி நாணிய போது வான் சிவந்தது. அவள் நாணம் கொண்டு அவன் நகைத்த போது வெயில் ஒளி பரவியது. அவர்களின் காதல் சொல் பொருள் கொண்டது போல், நீர் ஒளி கொண்டது போல், அனல் வெம்மை கொண்டது போல் மண் நிகழ்ந்தது என்கின்றது மகாபைரவரின் சொல் திகைந்த பிரசண்ட புராணம். இனிய காதல் ஓர் உறவல்ல, விளையாட்டு. ஆணும் பெண்ணும் ஆடத் தகுந்த விளையாட்டு ஒளிந்தாடலே. நாளும் இரவும் அவர்கள் ஆடியதும் அதுவே. ஒருவரை ஒருவர் ஒரு கணமும் ஒழியாது நோக்குபவர் மட்டுமே ஒளிந்தாடலின் உச்ச உவகையை அறிய முடியும். இலைகளின் பசுமையில், நீரின் நிலத்தில், பாறை பிளவின் வாயிருளில் அவள் தன்னை ஒளித்து கொண்டாள். அவளை அறிந்த அவன் புலன்கள் முட்பன்றி என கூற அவள் கால் தடமும் ஒலித்தடமும் மென்மனமும் தேடி அவளை கண்டு கொண்டான். பறவை குரலும் நிழலாடலும் ஒளியசைவும் தேர்ந்து அவளை கண்டுபிடித்தான். அவளோ தன் அல்குலும் முலைகளும் இதழ்களும் அறிந்த நுண்மை ஒன்றால் நேராக அவன் ஒளிந்திருந்த இடம் நோக்கி வந்து தழுவி கொண்டாள். ஒவ்வொரு முறையும் ஒரு புதிய காளியை அவன் கண்டுபிடித்தான். ஒவ்வொரு முறையும் புத்தம் புது காளையனை அவள் பெற்றாள். கண்டடைதலின் தருணத்தில் புதிதென பிறந்தெழுந்து கூவி நகைத்து நீர் வழிபடுபவன் புனையே என அவள் கைகளாலும் கால்களாலும் தழுவிக்கொண்டாள்.
அவளை அள்ளி மலரென தன் தலையிலும் மார்பிலும் சூடிக்கொண்டான். ஒவ்வொரு கண்டடைதலுக்கு பின்னரும் முதல் முறை என உறவு கொண்டனர். உருகி இழைந்து ஒன்றென்றாகி அப்பெருநிலையின் அசைவின்மை சலித்து பிரிந்து மீண்டும் ஒளிந்தாடினர். பனியின் திரையிலும் புகையின் செறிவிலும் அவன் ஒளிந்து கொண்டான். ஒளிந்திருக்கையில் கண்டடையப்பட வேண்டும் என்று அவன் விழைந்தான். கண்டடையப்பட்டு கை தழுவி கால் பிணைத்து உடல் இணைகையில் உள்ளே ஒரு பகுதி ஒளிந்தே இருந்தது. ஒருபோதும் தாங்கள் முற்றிலும் கண்டடையப் போவதில்லை என்றும் ஒரு துளியும் எஞ்சாது கண்டடையப்படவும் இயலாது என்றும் இருவரும் உணர்ந்தனர். எப்போதும் எஞ்சும் அவ்விடைவெளியிலேயே இருவரென்றாகி அங்கு நடிக்கும் அது தன் ஆடலை நிகழ்த்துகிறதென்று அறிந்தனர். துயிலும் அவள் செவியில் குனிந்து, என்னை தேடுக இளையவளே என்றுரைத்து எழுந்து காலை செவ்வொளியில் கரைந்து அவன் உடல் மறைத்து கொண்டான். கையூன்றி எழுந்து அவள் அவனை தேடினாள். நெளியும் செம்மை படர்ந்த நீரில் காட்டு நெருப்பின் திரையில் பூத்த செண்பகத்தின் மரச்செண்டில் அவனை அவள் தேடினாள். அவளை தொடர்ந்து வந்து அறியாது முத்தம் கொடுத்து திகைத்து திரும்புகையில் நகைத்து அவன் நகையாடினான். தேடிச் சலித்து முகம் சிவந்து, தோற்றேன், என் முன் வருக இறைவ என்றாள். எங்கேனும் நீ மறைக, நான் உன்னை கண்டு கொள்வேன், அங்கு மட்டுமே என் உரு காட்டுவேன் என்றான். அவள் ஓடி காட்டுக்குள் சென்று இலைகளுக்குள் சரிந்த நிழலில் ஒளிந்தாள். பின்னர் அங்கிருந்து மேலும் இருண்ட குகைக்குள் சென்றாள். அங்கிருந்து இரவின் கூரிருளுக்குள் முற்றிலும் உடல் மறைத்தாள். இருளென்றாகி அருவமானாள். சிரித்தபடி தேடிய அவன் தன் புலன்கள் ஊமையானதை உணர்ந்தான். தன் உள்ளம் திகைத்தமைவதை பின்பு கண்டான். உள்ளமைந்த அறியா நுண்புலனும் கைவிட்ட போது அஞ்சினான். எனினும் கைகளிலும் கால்களிலும் அமைந்த அசைவின் அறியா நெறியால் தேடி துழாவினான். சலித்து மெல்ல சினம் கொண்டான். எங்கிருக்கிறாய், என் முன் வருக என்றான். அவன் காதருகே சிரித்து, கண்டுபிடிக்கிறேன் என்றீர்கள்? காத்திருக்கிறேன் என்றாள். மேலும் பொறுமை இழந்து, எங்கிருக்கிறாய், என் முன் வருக இப்போதே என்றான் முக்கண்ணன். தோற்றேன் என சொல்லுங்கள், தோன்றுகிறேன் என்றாள். நான் எங்கும் தோற்பதில்லை என்று அவன் சொன்னான். தோற்றேன் என்று உரைக்காமல் உங்கள் முன் வரப்போவதில்லை என்றாள். அக்கணத்தில் வந்து தைத்த கனல் அம்பு ஒன்று அவனை சீரச் செய்தது. வரவேண்டியதில்லை, நீ இல்லாது முன்பு நான் இருந்த நிலையே முழுமையானது, செல்க என்று சொல்லி திரும்பி நடந்து தன் குகை மீண்டான். அங்கு அவள் இல்லாத இன்மையே ஒவ்வொரு பொருளிலும் துலங்குவதை கண்டான். உளம் விம்மி நீள் மூச்செறிந்தான். அறியாது விழி கலங்க, காளி நகையாடாதே, இங்கு எழுக என்றான். அவன் துயர் அவளுக்கு அறியா உவகை ஒன்றை அளித்தது. ஒளிந்து கொள்வதனூடாகவே பெண் ஆணை எப்போதும் வெல்கிறாள் என அவள் அறிந்தாள். இப்போதும் தணிபவள் ஒருமுறை வெற்றி சுவையை அறிந்த பின் எளிதில் மீள முடியாதென்றும் உணர்ந்தாள். வென்ற தருக்கணைத்தையும் நிலத்திட்டு கை தொழுங்கள் என்றாள் தளர்ந்த குரலில். அங்கு அவள் இல்லாத இன்மையே ஒவ்வொரு பொருளிலும் துலங்குவதை கண்டான். உளம் விம்மி நீள் மூச்செறிந்தான். அறியாது விழி கலங்க தளர்ந்த குரலில், கை தொழுதேன், வா என்றுரைத்தான். அவள் மேலும் எழுந்து, என் கால் தொட்டு வருக என்றுரையுங்கள் என்றாள். கால் தொடுகிறேன், வா என்றான். அவள் உடல் சிலிர்த்து விழிநீர் கோத்தது. அவளில் கூடினர் இருளுருவாக தென் திசையில் அமைந்த அவள் குடியின் மூதன்னையர். உங்கள் முடித்தலை என் காலடியில் விளைய வேண்டும் என்றாள். எரிந்தெழுந்த சினத்துடன், வேண்டாம், நீ இல்லாது நான் நிறையிலாதோன், ஆனால் வளைந்திருவதை விட இக்குறையுடன் வாழ்வதே மேல் என்றான். நான் என்று எஞ்சுவது அழிந்த பின் நான் கொள்வதும் வெல்வதும் எதை, விலகிச்செல் என்று கூவினான். அப்போதும் அவன் சினம் அவளுக்கு உரைக்கவில்லை. பின்னால் சென்று சிரித்து, தோற்பவர் கொள்ளும் சினம்தான் எத்தனை அழகு என்றாள். விலகிச்செல் என்று அவன் கூவினான். முப்பிரிவேலை தலைக்கு மேல் தூக்கி, இக்கணம் என் முன் வந்தால் உன்னை கொன்றழிப்பேன், செல், விலகு என்றான். ஒளியில் மறைந்து என்னை ஆட்டி வைத்தீர்கள், இவ்விரலில் மறைந்து நான் ஆடுகிறேன். ஆண் என்றால் வந்து என்னை தொடுங்கள் பார்ப்போம் என்றாள். இல்லை, இனி இந்த ஆடல் நம்மிடையே நிகழாது. இனி ஒருபோதும் உன்னை நான் தேடப் போவதும் இல்லை என்றான். அப்படியென்றால் நன்று, நான் செல்கிறேன் என்று அவள் திரும்பிச் சென்றாள். அவன் தன் பின்னால் வருவான் என அவள் அப்போதும் எதிர்பார்த்தாள். கேட்கும் ஓசையெல்லாம் அவன் காலடி என்று மயங்கினாள். திரும்பி பார்க்காது சென்ற அவள் உடலில் அமைந்து சித்தம் நொடிக்கொரு முறை திரும்பி நோக்கி ஏங்கியது. அவன் வரவில்லை என உணர்ந்ததும் முதலில் திகைத்து பின் சினந்தது. அது தன் பெண்மைக்கு அவமதிப்பென்று எண்ணினாள். எங்கு செல்லப் போகிறார் என்று இகழ்ச்சியுடன் எண்ணி அதை கடந்தாள்.
இருண்ட வேர்க்குவை ஒன்றுக்குள் சென்று உடல் ஒடுக்கி அமைந்து கொண்டாள். அங்கிருக்கையில் முழுமையாக இன்மை கொள்ள இயல்வதை உணர்ந்தாள். அவ்விருளில் இருந்து அவன் விழிகளாலேயே தான் உருவென வரைந்தெடுக்கப்படுவதாக அறிந்தாள். களிமண்ணில் அவன் கைகள் தன்னை வணைந்தெடுத்து களமென்றாக்கி அவன் கொண்ட அமுதை நிறைக்கின்றன. அதை அவன் உண்கிறான். அவன் கைவிட்டால் மீண்டும் களிமண் நிலமென்றாகி விரிந்து அவன் காலடிகளை நெஞ்சில் தாங்கி அமைவதென்று பிரிதொரு வழி இல்லை அவளுக்கு. அவன் ஒரு சொல் எடுத்தால், ஒரு நோக்கசைத்தால் தாவி சென்று அவன் காலடியில் விழும் பொருட்டு காத்திருந்தாள். அவனோ அவளை மீண்டும் விழியிலிருந்தும் சித்தத்திலிருந்தும் இழந்தான். மீண்டும் அவள் தன்னிடம் ஒளிந்தாடுவதாக எண்ணினான். எத்தனை ஒளிந்தாலும் ஆணை பெண் தன் உண்மையின் ஒரு முனையால் பின்தொடர்ந்து விட முடியும். தன்னை முற்றொழித்து கொள்ளும் பெண்ணை தன் உச்ச புலன் ஒன்றின் கூறால் கூட ஆண் தொட்டறிந்து விட முடியாது. அவள் செல்லும் ஆழங்கள் முடிவற்றவை. அங்கு அவளுடைய மூதன்னையர் புன்னகைக்கும் விழிகளுடன் அவளை இரு கைகள் விரித்து பெற்றுக்கொள்கிறார்கள். உண்மை சினம் கொள்ள வைக்கிறது. நம்மால் மாற்ற முடியாத உண்மையோ பெருஞ்சினம் கொள்ள வைக்கிறது. ஏனெனில் நாமும் ஒரு கண்ணி என்றிருக்கும் இப்புடவை நெசவின் இரக்கமற்ற விரிவை அவை நமக்கு காட்டுகின்றன. தெய்வங்களும் அதில் ஒரு கண்ணியே. சினம் நிலை அழியச் செய்கிறது. நிலையழிவோர் முதலில் பிறழ்வது சொல்லில். சொல் என்பது சித்தம் ஒவ்வொரு கணமும் கொள்ளும் கயிற்று நடை. ஒரு பக்கம் அகமெனும் முடிவிலியின் ஆழம், மறுபக்கம் புறமென்றாகி நின்றிருக்கும் தகவுகளின் வெளி. செவிகள் சொற்களை அள்ளி முடைந்து உருவாக்கி கொண்டிருக்கும் வானத்தில் வந்து விழுந்து திகைக்கின்றன சொற்பொருட்கள். ஒரு முறை சித்தம் அடி பிழைத்தால் சொல் 1000 முறை தவறுகிறது. அவன் அவளை அழைத்தான். காளி, எழுக எழுக என் முன், இது உன் கொண்டவனின் ஆணை. அவள் அதை கேட்கவில்லை. சினத்தால் அல்ல, காதலாலேயே கருமையிலிருந்து திரட்டி எடுக்கப்படுபவள் அவள் என அவன் உணரவும் இல்லை. எழுக, இக்கணமே எழுக. சினம் கொண்டு முப்பிரிவேலை சுழற்றி, இதோ ஆணையிடுகிறேன், நீ என்னை உளம் நிறுத்திய துணைவி என்றால் இத்தருணத்திலே வந்து என் முன் பணிக என்று முக்கண்ணன் கூவினான். அதிலிருந்த கரையற்ற பெருஞ்சினத்தை கூட காளி புரிந்து கொள்ளவில்லை. அவன் குரலை கேட்டதும் மீண்டும் அவள் முகம் புன்னகை சூடியது. அவன் ஒரு கனிந்த சொல்லெடுக்க வேண்டுமென அவள் எண்ணினாள். சினம் உங்களை மேலும் சிவக்க வைக்கிறது என்று இருளாகி நின்று மெல்ல சிரித்தபடி சொன்னாள். அவள் குரலில் இருந்த காதலை அவன் எளிவரல் என்று எண்ணினான். முப்பிரிவேலை நிலத்தரைந்து, இத்தருணத்தில் இங்கு வா, இல்லையெனில் நான் பூட்டிய மங்கள நான் அறுத்து இங்கு இட்டு விட்டு விலகிச் செல். அப்போதுதான் அவன் கொண்ட சினம் என்ன என்று உணர்ந்தாள். உளம் நடுங்கி ஓடி வந்து அவன் முன் நின்று, என்ன இது, தாங்கள் சொல்வதென்ன? நீ என்னை வென்று செல்கிறாய். உன் இருளை பயன்படுத்தி என்னை சிறுமைப்படுத்துகிறாய். சிறு மகளே, என் ஒளியுடலின் ஒரு சிறு மறு என்று மட்டுமே அமையும் தகுதி கொண்டவள் நீ. கரியவளாகிய உன்னை ஒளியுடல் கொண்ட நான் ஏற்றது என் கருணையினால் மட்டுமே என்றான். காளி கொழுநன் சினம் அறிந்த மனையாட்டியரின் இயல்பு கிணங்க மேலும் தாழ்ந்து, பொறுத்தருள்க, இது ஒரு களியாட்டென்றே கருதினேன். தாங்கள் சினம் கொண்டிருப்பதை உணரவில்லை என்றாள். இல்லை, நீ உணர்ந்தாய். என் சினத்துடன் நீ விளையாடினாய். இருளென என்னை சூழ்ந்து இழிவரல் தொடுத்தாய். இல்லை, நான் விளையாடுகையில் என் கட்டற்ற கன்னி நாட்களுக்கு திரும்பி விடுகிறேன். மங்கள நான் சூடி பிரிதொருவருடன் இணைந்ததை மறந்து விடுகிறேன். என் இளமை உள்ளத்தால் செய்த பிழை இது, பொறுத்தருள வேண்டும் என்றாள் காளி. அவன் பற்களை கடித்து நேர்மை கொண்ட விழிகளால் அவளை நோக்கி, நீ உன் மூதன்னையருடன் சென்று சேர்ந்தமைந்தாய். அவர்களின் பொருட்டே உன் காலடியில் என்னை விழும்படி கோரினாய். உன் குடிக்கும் முன் நான் இழிவு சூடி நின்றிருந்தேன் என்றால் உன்னுள் வாழும் தொல்குடி அன்னை மகிழ்ந்திருப்பாள். அதை நான் அறிவேன் என்றான். அவள் ஒரு கணம் திகைத்தாள். அது உண்மைதானோ என உளம் மயங்கினாள். மெல்லிய குரலில், இல்லை, அது வெறும் காதல் விளையாட்டு என்றாள். அவள் குரல் இறங்கியமை அவனை மேலும் எழச் செய்தது. வெறுப்புடன் நகைத்து, இல்லை, உன் உளமறியும் அதை. யார் உன் மூதன்னையர்? காட்டுக்கிழங்கும் தேனும் தேடி அலைந்த மலை குரத்தியர், மொழி திருந்தாத மூடர், கற்பெனும் நெறியில்லாது மைந்தரை இன்று பெருக்கிய வெறும் கருப்பைகள். அவர்கள் முன் நான் அடிபணிய வேண்டுமா என்ன? அவள் அச்சொற்களால் அனைத்தையும் மறந்து சினந்தெழுந்தாள். ஆம், நான் அவர்களில் ஒருத்தி. அவர்களைப் போன்ற அன்னையர் என்று பெருக்கியமையால் உருவானதே மானுட பெருங்குலம். அன்னையரையும் நீரையும் நிலத்தையும் பழிப்பவன் தன்னை இழிவுபடுத்திக் கொள்ளும் வீணன். அவள் சொல் மீறியது அவனை மேலும் உவகையே கொள்ளச் செய்தது. ஆம், இதோ
உன் நாவிலிருந்து எழுந்து விட்டது உன் உளம் கொண்ட எண்ணம். நான் வீணன், உன்னை நாடி வந்த அரசர் கொண்ட செல்வக்குவையும் அரியணையும் இல்லாத மலைமகன், பித்தன், வெறும் பேயன். நீ என்னை உன் சிறு குடிக்கு முன் பணியச் சொன்னது அதன் பொருட்டே. முற்றிலும் தளர்ந்து அவள் மெல்ல விம்மினாள். கண்ணீரை கைகளால் மூட விரல் மீறி வழிந்தன துளிகள். நெஞ்சுலைய விசும்பியபடி, நான் இனி ஒன்றும் செய்வதற்கில்லை. நான் சொல்லும் சொல் எதுவும் உங்கள் நெஞ்சில் நஞ்சென்றே பொருள் கொள்கிறது என்றாள். ஏனென்றால் நீ உளம் கொண்ட நஞ்சு அது என்றான் அவன். அவள் சூழலையும் அவனையும் மறந்து அழத் தொடங்கினாள். அழும் பெண் ஆணை வென்றவனாக உணரச் செய்கிறாள். உளமுருகவும் செய்கிறாள். அவன் மேலும் ஒரு சொல்லிடை வெற்றியை விரும்பினான். அதை கை கொண்ட பின் அவளை அணைத்து முத்தமிட்டு மீட்டெடுக்கலாம் என எண்ணினான். உன் கருமை என் கண்ணை இருளச் செய்கிறது என்றான். உன் கீழ்குடிப்பிறப்பை அறிவித்துக் கொண்டே இருக்கிறது அது. அவள் கை விலக்கி கண்ணீர் அனல் கொள்ள நோக்கிய போது, வென்றுவிட்டேன் என அவன் உள்ள முவகையில் துள்ளியது. அங்கு நிறுத்துவதே நலம் என அவன் அறிந்திருந்த போதிலும், ஆயனின் சீழ்க்கை கேட்ட பின்னரும் மேலும் இரு காலடிகள் வைக்கும் கன்று போல சொல் முந்தி சென்றது. உலகை ஒளியூட்டும் செந்நிறம் நான், ஒளி அனைத்தும் சென்று அமையும் முற்றிருள் நீ. நாம் இருவரும் இணைதல் இயல்வதல்ல. செல்க. அவள் ஆழ்ந்த குரலில், ஆம், நான் இருள் நிறம் கொண்டவள். அது புடவையின் நெறி. ஆதித்யர்களும் கோலங்களும் அவ்விருளின் சிறு மின்னல் துளிகள் மட்டுமே. அவள் குரலில் ஒலித்த அரைக்கோவலால் சினம் கொண்டு அவள் விழிகளை நோக்கிய காளையன் அங்கு முழுமையான மாற்றம் நிகழ்ந்திருப்பதைக் கண்டு சற்றே அஞ்சினான். அதுவரை முற்றிலும் அடிப்பணைந்து நின்றிருந்த அவளுக்குள்ளிருந்த பெண்மையின் ஆணவம் பத்தி விரித்து எழுந்திருந்தது. அதை உணர்ந்ததும் அவன் முழுமையாகவே பின்வாங்கிவிட்டான். அன்னையிடம் பாயும் அஞ்சிய மைந்தன் என அவனை நோக்கி கைவிரித்து செல்லவே உளமெழுந்தது. ஆயினும் அவன்னா, என் பொன்னிறம் உன்னில் ஒரு துளி மட்டுமே என்கிறாயா என்றது. அனைத்து நிறங்களும் கருமையின் பரப்பில் அமைந்த சிற்றொளிகள் மட்டுமே என்று அவள் சொன்னாள். இருவரும் சில கணங்கள் விழி கோத்தனர். இரு விசைகள் நிகர் கொண்ட உச்ச தருணம். அது இருவரிலும் மானுடம் மீறிய உவகை ஒன்றை எழுப்பியது. போரிடும் உயிர்கள் கொலை தருணத்தில் அடையும் மெய்ப்பாடு அது. ஒவ்வொரு மயிர்காலும் உயிர் கொண்டு எழுந்து நின்றிருக்கும் கணம். அதை அறிந்த உயிர் பின்வாங்குவதே இல்லை. நான் என்றும் இருக்கும் நிலை. என்னில் நிகழும் அலையே நீங்கள். இத்தருணத்தில் அதை உணர்ந்தமையால் நீங்கள் அடையும் சினம் இது. இதை காட்ட வேண்டிய இடம் நான் அல்ல. இவை அனைத்துமாகி நின்றிருக்கும் பிரம்மம். அங்கு சென்று சீருக. பெருங்காதலும் பெருஞ்சினமும் மிகச் சரியான தந்தியை தொட்டு மீட்ட வல்லவை. எந்த புள்ளியில் தன் வலியை மூவிழியன் உணர்ந்து கொண்டிருந்தானோ அங்கு பட்டன அவள் சொற்கள். இடிகொண்டு அனலான மரம் என தழல் விட்டு கை நீட்டி அவன் சொன்னான். நீ முழுமையென்றால் உன்னில் எழ வேண்டும் அனைத்தும். செல், எனக்குரிய அழகு வடிவம் கொண்டு இங்கு வா. உன்னை முகம் சுளிக்காமல் நோக்கி மகிழ என்னால் இயலும் என்றால் ஏற்றுக்கொள்கிறேன். அவள் ஏளனத்துடன் இதழ் வளைத்து, இவ்வழகு வடிவத்தை தேடித்தான் நீங்கள் வந்தீர்கள் என்றாள். ஆம், அது காணும் பெண்ணையெல்லாம் வென்று செல்ல வேண்டும் என்ற ஆண்மையின் ஆணவம் மட்டுமே. உன் தந்தை விடுத்த அரைகோவலின் பொருட்டே உன்னை வென்றேன். உன்னை உடனுறைய செய்ய வேண்டும் என்று எண்ணவில்லை. உண்டு முடித்த கலம் நீ. இனி உனக்கு என் உள்ளத்தில் இடமில்லை. விலகு என்றான். அச்சொற்களில் அவள் ஒரு கணம் நடுங்கினாள். நலம் உண்டு துறக்கப்படுதல் என்பது பெண்மை என்றும் உள்ளூர அஞ்சும் கொடு நரகு. உலகாளும் அன்னை வடிவமே ஆயினும். தளர்ந்த குரலில், காளே, என்ன சொல்கிறீர்கள் என்றாள். நான் மீண்டு வர வேண்டியதில்லையா? மெய்யாகவா சொல்கிறீர்கள்? செல்க, இனி ஒரு கணமும் உன்னை எண்ணி பார்க்க மாட்டேன் என்று இதோ ஆணையிடுகிறேன். இப்புவி எங்கும் பிறந்திருக்கிறார்கள் எனக்குரிய பெண்டிர். நீ அதில் ஒரு துளி. அது உதிர்ந்து விட்டது. அழுகை என ஒலித்த குரலில், என்ன சொல்கிறீர்கள்? இனி என் விழிகளுக்கு நீ அழகல்ல. உன் உள்ளம் இனி எனக்கு ஒரு பொருட்டும் அல்ல. அதை மட்டுமே சொன்னேன். இத்தனை நாள் நீங்கள் கொண்ட காதல் பொய் என்று உரைக்கிறீர்களா என்றாள். அதில் இருந்த மன்றாட்டை கண்டு அவள் அகமே கூசியது. அவன் அத்தனிவால் மேலேற்றப்பட்டு உச்சி ஒன்றில் நின்று சொன்னான். பொய்யல்ல, அத்தருணத்திற்கு உரியவை அவை. அக்கணங்களை கடந்து இங்கு வந்து நின்றிருக்கிறேன். உன்னை அங்கு முற்றுதிர்த்து விட்டிருக்கிறேன். காதலில் ஆண் சொல்லும் அத்தனை சொற்களும் மின்னல் போன்று மறுகணமற்றவை. செல். அனைத்து படைக்கலங்களையும் இழந்து கை தளர்ந்து கண்ணீர் வழிய விம்மி அழுதபடி தலை குனிந்து அவள் நின்றாள்.
அவள் அழுகை குரல் கேட்டு வீம்புடன் அவன் திரும்பி நின்றான். அவளுடைய அழுகையொலி அவன் நெஞ்சை அறுத்தது. மறைமுக உவகையுடன் அவன் அவ்வழியில் திளைத்தாடினான். நான் ஒரு சொல்லுக்கென்று கூட உங்களை மறுதலிக்க இயலாது, அதை நீங்கள் அறிவீர்கள். அவன் உடலில் ஒரு சிறு அசைவு கடந்து சென்றது. சொல்லுங்கள், நான் என்ன செய்ய வேண்டும்? எங்கு பணிய வேண்டும்? எவ்வளவு சிரிக்க வேண்டும்? அவன் வலியில் திளைப்பதன் சுவையை அறிந்து விட்டிருந்தான். தன் கோட்டைகள் ஒவ்வொன்றையும் அவனே இடித்து சரித்தான். தன் உடலை குருதி வழியே கிழித்து வீசினான். ஏளனம் நிறைந்த முகத்துடன், சென்று இவ்விழிந்த கரிய உடலை அகற்றி பொன்னுடல் சூடி இங்கு வா. உன்னை என் துணையெனக் கொள்கிறேன். இனி கருமையின் கீழ்மையை சூட என்னால் இயலாது. அவள் உடல் தொய்ந்த போது அணிகள் மெல்ல விழும் ஓசை எழுந்தது. முளைக்குவைகள் எழுந்தமைய நெடுமூச்சு விட்டு, இதையே ஆணையெனு கொள்கிறேன், பொன்னுடல் பூண்டு இங்கு மீள்கிறேன் என்று சொல்லி திரும்பி நடந்தாள். அவள் செல்வதை முற்றிலும் தளர்ந்தவனாக நோக்கி நின்றான். ஒரு நாடகம் முடிந்து விட்டதென அவன் அறிந்தான். 1000 முறை அவன் பின் என்று அழைத்தான். அதை ஒலியாக்கும் ஆற்றல் அவன் உடலில் எஞ்சியிருக்கவில்லை. கிராதம் 64வது அத்தியாயம் இத்துடன் நிறைவு பெற்றது. நன்றி.